உச்சத்தில் இருக்கும் போதே தியாகம். விஜய் போன்ற ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் அரசியலுக்கு வருவது மக்கள் மீதும் சமூகத்தின் மீதும் அவருக்கு இருக்கும் அக்கறையை காட்டுகிறது. திரைத்துறையில் உச்சத்தில் இருக்கும் பொழுதே அதை தொடர்ந்து மக்கள் சேவைக்காக அரசியலுக்கு வருவது சாதாரண விஷயம் அல்ல. விஜயின் இந்த அரசியல் பயணம் ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கும். இப்படிக்கு நடிகர் கிச்சா சுதீப். ஜனநாயகன் ஏற்படுத்தும் விளைவு ஆபத்தானது. ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படவில்லை. அது மிகப்பெரிய தவறாக முடியும். அதன் விளைவுகள் மிகவும் தீவிரமாக இருக்கும். ஏன் இன்னும் சான்றிதழ் வழங்கப்படவில்லை என்பது எனக்கு தெரியவில்லை. இதில் ஏதோ உள்நோக்கு இருந்தால் அது முற்றிலும் கண்டிக்கத்தக்கது. காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் KS அழகிரி. எம்ஜிஆருக்கு நடந்த அதே பிரச்சனை தான் விஜய்க்கும். இது அரசியல் யுத்தம். எம்ஜிஆரின் நாடோடி மன்னன் படத்தின் பொழுது நடந்த அதே பிரச்சனை தான் தற்பொழுது விஜய்க்கு வந்திருக்கிறது. ஜனநாயகன் படம் ஓடக்கூடாது என்பதற்காக என்னென்ன செய்ய வேண்டுமோ அவை அனைத்தும் செய்வார்கள். பராசக்தி, ஜனநாயகன் என இரு படத்திற்கும் இடையில் நடப்பது ஒரு அரசியல் யுத்தமாக பார்க்கிறேன். இப்படிக்கு கௌதமன். ஜனநாயகம் படம் வந்திருந்தா கூட அது பாட்டுக்கு வந்துட்டு 500-600 கோடி பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் அள்ளிட்டு போயிருக்கோம். ஆனா இப்போ எங்க எமோஷனை சீண்டி வெறித்தனமான இண்டஸ்ட்ரி ஹிட் ஆக்க போற நவ் ஜனநாயகன் இஸ் எ எமோஷன். பராசக்தியை எக்ஸ்போஸ் செய்த A2D. ஜனநாயகன் படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி 40 M பார்வைகளையே கடந்த இருந்த நிலையில் அதனை முந்தி பராசக்தி படத்தின் ட்ரெய்லர் 50 M பார்வைகளையே கடந்ததாக போலி கணக்கு காட்டிய நிலையில் அது அனைத்தும் BOT வியூஸ் என்னும் ஜனநாயகன் படத்தின் பார்வைகள் ஏற்றார் அளவு லைக் மற்றும் கமெண்ட் இருப்பதாக. ஆனால் பராசக்தி அவ்வளவு இல்லை என்று பராசக்தியின் ஸ்கேமையை வெளிக்கொண்டு வந்துள்ளார் யூடியூபர் A3D நந்தா. அன்றே கணித்தார் விஜய். சும்மாவே என் படத்துல பிரச்சனை வரும், இதுல வேற நான் வேறு பாதை அரசியலை நோக்கி போறேன், எப்படி சார் இந்த நேரத்துல படம் எடுக்க முடியும்? பரவாயில்லைன்னு கேட்டேன். அதுக்கெல்லாம் யோசிக்காம தயாரிப்பாளர் படம் பண்ணலான்னு சொல்லிட்டாரு. ஜனநாயகம் படம் தணிக்கை பிரச்சனையில் சிக்கியுள்ள நிலையில் படத்தில் இசை வெளியீட்டு விழாவில் விஜய் பேசிய வீடியோ தற்பொழுது இணையத்தில் வைரல். திட்டமிட்டு நிறுத்தப்பட்டுள்ளது. ஜனநாயக திரைப்படம் திட்டமிட்டு நிறுத்தப்பட்டுள்ளது என்பதுதான் உண்மை. தமிழ்நாட்டின் திரைப்படத்துறை சார்பாக இத்தனை சங்கங்கள் இருந்தும் ஒருவர் கூட விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுக்காதது வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. ஜனநாயக முறைப்படி இதையும் விஜய் எதிர்கொண்டு மீண்டும் வந்து தான் ஒரு ஜனநாயகம் என்பதை நிரூபிப்பார். வாழ்த்துக்கள். எழுத்தாளர் ஊடகவியாளருமான சமரன் அறிக்கை. அவர் சினிமாவை விட்டு போகும் கடைசி நிமிடம் வரை அவரை பார்த்து பயந்து நடுங்குகிறார்களேடா. சினிமா எல்லாம் வேண்டாம், உங்களுக்கு அரசியல்தான் தலைவா. கரெக்ட். பாஜக முடிவு பண்ணிட்டாங்க. நாம் 2026 தேர்தலில் தோக்க போறோம் உறுதின்னு தெரிஞ்சு போச்சு. அதனால முடிஞ்ச அளவுக்கு தன்னோட கூட்டணிக்கு வராத விஜய் அவர்களின் கதையை முடிச்சுவிட பாக்குறாங்க. நான் செய்கின்ற தொழில் சினிமா, அதற்கு ஒரு சிக்கல் வருகிறது போது ஆதரவாக நிற்க வேண்டியது என் கடமை. டீசல் பட இயக்குனர் சண்முகம் முத்துசாமி. உன் வசனம் கண்டு பயந்த அரசியல்வாதிகள் நாளை உன் ஆட்சி அமையும் போது காணாமல் போய்விடுவார்கள் போல. அரசியலுக்கு தடை, பிரச்சாரத்திற்கு தடை, படத்திற்கு தடை, பொய் அவதூறுகளை பரப்புறானுங்க. இவ்வளவு நாள் இத்தனை பிரச்சனைகளை கொடுத்தும் இந்த விஜய்னு ஒருத்தனை சாய்க்க முடியல. விஜய் கூட இருந்த ரசிகர்கள் ஒருத்தனை கூட பிரிக்க முடியல விஜய் கிட்ட இருந்து. உண்மையாகவே ஆச்சரியமா இருக்கு. TVK-ஓட மதுரை மாநாட்டில் இருந்து ஸ்டில் இப்ப வரைக்கும் விஜய் பேர் ஒலிக்காத நாளே இல்ல தமிழ்நாட்டுல. இதுக்கு மேல இந்த மனுஷன் வீழ்த்த 70 வருஷம் கட்சி மட்டும் இல்ல 1000 வருஷம் கட்சி வந்தாலும் முடியாது. ஜனநாயகன். யோ, நீ கேசரிய கிண்டி இருப்ப, கமர்ஷியல் தானே, ஜாலியா பாத்துட்டு வரலாம்னு நினைச்சா சென்ட்ரல் கவர்மெண்ட் பயப்படுற அளவுக்கு என்னையா பண்ணி வச்சிருக்க? நீங்க கவலைப்படாதீங்க வினோத் அண்ணா. எங்களை நம்பி வந்தவர்கள் நாங்கள் கைவிடுவதில்லை. எந்த சூழ்நிலையிலும் உங்களிடம் இருப்போம். விஜய் அண்ணா படத்திற்கு பிரச்சனை வருவது இது ஒன்றும் புதுசல்ல. படம் வராமல் போவதில்லை. கண்டிப்பாக ஏதோ ஒரு நாளில் வெளியாகத்தான் போகிறது. அன்று இதுவரை தமிழகம் கண்டிடாத ஒரு ஸ்தம்பிப்பு நிகழும். அன்று விஜய் ரசிகர்கள் என்றால் இந்த உலகத்திற்கு காண்பிப்போம். இது நிச்சயம் நிகழும். பராசக்தி ஃபிலிமை பிரான்ஸில் கால் ஆஃப் பண்ணிட்டாங்களாம். ஏன்னா 900 சீட்டில் வெறும் 16 சீட் மட்டும் தான் புக் ஆயிருக்குதான். ஜனநாயகனுக்கு எல்லா ஷோவும் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கான். இதே மாதிரி ஜனவரி 10th தமிழ்நாட்டிலையும் நடக்கும். என்ன பாருங்க. என்னோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் பராசக்தி ஃபிலிமை நான் பார்க்க மாட்டேன். என்னோட எதிர்ப்பை இப்படிதான் காமிக்க போறேன். படம் வெளியாகும் அன்றுதான் பொங்கல். மனம் உடைந்து விட்டேன் விஜய் அண்ணா. உங்கள் பக்கம் இருக்கும் கோடிக்கணக்கான தம்பிகளில் ஒருவனாக நானும் நிற்கிறேன். உங்களுக்கு தேதி எல்லாம் தேவையில்லை. நீங்கள் தான் ஓப்பனிங்கே. ரிலீஸ் எந்த தேதியாக இருந்தாலும் எங்களுக்கு பொங்கல் அப்பொழுதுதான் தொடங்கும். இப்படிக்கு நடிகர் ரவிமோகன் பதிவு.